ஒரு ஆண் குழந்தைகளும் இந்த ஆண் குழந்தை வந்து சிதம்பரத்துல தரிக்குது, மாரியம்மன் கோயில பிறக்குது. பிறந்தோன்னு என்ன பண்றாங்க, அங்க தரிச்சதுனால நடராஜன்னு பேர் வச்சிருக்காங்க ஐயாவுக்கு. அந்த ஐயாவுக்கு அவர் வந்து ஐயாவுக்கு வந்து இந்த மாதிரி அன்னதானம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த எண்ணத்தை ஐயா மூலியமா இந்த இடத்த ஐயாவுக்கு எல்லா பொண்ணுங்களுக்கும் எல்லா இடம் கொடுத்துருக்காங்க. ஐயாவுக்கு இந்த இடத்த கொடுத்தாங்க. ஐயா இந்த இடத்துல இந்த மாதிரி சத்திய ஞான சபையை அமைச்சு இதை வந்து வழிபாடு செய்ய பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி செய்யறது அதில் ஒரு நல்ல காரியம் ஒன்று சேர்ந்து பாருங்க. நம்ம ஐயா பெரியவர் திரு தியாகராஜ ஐயா மின்சாரத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்று மாரியம்மன் தங்கியிருக்காங்க. அவங்க வந்து ஓய்வு பெற்ற நேரத்தை கழிக்கிறதுக்கு இந்த சிவன் கோயிலில் போய் வந்து நேரம் எனக்கு தெரியும் பழக்கம் நைட்டு போச்சு இதுல மாரியம்மன் பக்கம் சிவன் கோயிலில் உட்காந்து பொழுதுபோக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து வள்ளலாரை தரிசிக்கணும்னு நினைக்கிறோம். நமக்கு இந்த மாதிரி சிவன் கோயிலே கிடைச்சிருக்குன்னு நினைச்சிட்டு பூக்கார்தருக்கு போய் அந்த பூக்கார்தரில் வடக்கு பக்கம் ஒரு செவரில் வள்ளலார் இருப்பாங்க. அதை கூட்டிட்டு வராங்க. ஐயா வருவுற்ற தினத்தில் ஐயா வந்து அன்னதானம் அந்த பள்ளிக்கூடத்தில் கொடியேற்றி விழா முடிச்சுட்டு இங்கே வந்து அலுவல் படித்து அந்த அன்னதான பணியை சிறந்தபடி ஐயா செய்யிருக்காங்க. இவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது இவங்க வந்து இந்த 6ஆம் தேதி இந்த ஒரு ஃபோன் வருது ஐயாவுக்கு. ஃபோன் எடுத்து என்னங்க ஏங்க வள்ளலார் கோயில் ஃபோன் போகிறீங்களே, உங்கள் ஊர்லேயே மாரியம்மன் கோயிலில் ஒரு திறப்பு விழா ஞான சன்மார்க்க சத்திய ஞானம் நிகழ போது அதுக்கு போங்கன்றாங்க. உடனே நேராக இங்கே வந்து கேட்குறாங்க. ஆமாங்கன்னு சொல்கிறாங்க. பத்திரிக்கை கொடுக்குறாங்க. வாங்கிட்டு ஐயா போயிடுறாங்க. போயிட்டு அன்றைக்கு காலையில் இங்கே சத்திய ஞான சபை குடமலர்களால் கலந்துக்கிறாங்க. கலந்துட்டு வெளியில் போகிறப்ப ஐயா நடராஜ ஐயாவை ஐயா இங்கே வந்து நான் இப்போ தினம் சொல்கிறேன் வழிபாடு செய்யலாமா என்று ஒரு உத்தரவை கேட்குறாங்க. ஐயா என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, நான் காரைக்குடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து வள்ளலார் தான் உங்களை வந்து என்கிட்ட அனுப்பி விட்டுறேன். நான் இதை எப்படி நிர்வாகம் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த தருணத்தில் நீங்கள் வந்து கேட்டது வள்ளல் பெருமான் தான் உங்களை அனுப்பி விட்டுருக்காருன்னு நினச்சிட்டு உடனே காலில் உள்ள கொலையா ஐயா நீங்கள் எப்பொழுதுமா நீங்கள் தான் இந்த சபைக்கு நீங்கள் தான் தலைவர், நான் இதை கட்டினாலும் தலைவர் நீங்கள் தான் சொல்லி ஐயாட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. ஐயா வந்து தினமும் அதாவது மழை பெய்தாலும் விடாது பள்ளிக்கூடம் நினைச்சு அந்த காலத்தில் இப்போ எல்லாம் வந்து ஒரு தூத்தம் இருந்தாங்க லீவ் விட்டுருவாங்க. நாங்கள் படிக்கும்போது அதாவது மழை அப்போல்லாம் 3 மாதம் மழை பெய்யும். அப்போ என்ன தென்னங்கிட்ட மழைக்கு கொடுத்துட்டு ஆள் உயர்த்துருக்காங்க. அதை மாட்டிட்டு போய் அங்கே வச்சுட்டு அப்படியே போய் சாப்பிடணும். ஏன்னா இப்போ ஒரு தூத்தம் கொடுத்துட்டா உடனே லீவ். அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஐயா என்ன வெயில் அடித்தாலும் மழை பெய்ச்சாலும் கரெக்டாக இங்கே வந்து சாயங்காலம் அதை பூஜை செஞ்சுட்டு பாட்டு பாடிட்டு போகிறாங்க. அந்த ஐயா தியாகராஜ ஐயா வயது என்ன நினைக்கிறீங்க, 18 வயசு இருக்குமா? 86 வயசு ஐயா. எனக்கு சும்மா 27 வயசு தான். இன்னும் இந்த காலை வீங்கிக்கிட்டுங்கன்னா கை வீங்கிக்கிட்டுருக்கணும், என்னால் முடியாது. அந்த மாதிரி இல்லை. ஐயா வந்து இந்த பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயாவோட குடும்பம் எல்லாம் வந்து நீலாயில் நிறைந்தலும் உயர்வுகள் விட்டு பல்லாண்டு நூற்றாண்டு வாழணும். ஐயா என்னை வந்து நான் அழகாக கை எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த அம்மா எங்க அண்ணன்னு கூப்பிட்டாங்க. என்னடா அண்ணன்னு கூப்பிட்டா எப்படி இருக்கணும், தலை வெளுத்து இருக்கணும். அதனால அந்த கையை விட்டு அந்த கையை வந்து அந்த பொண்ணு அந்த அடிக்கிறது பாருங்க அதுகிட்ட அது வாங்கி பட்டியல வச்சிருந்தது. அவங்க பொண்ணு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சு. இப்போ அது பொண்ணு கருப்பு தயாரி, இந்த பொண்ணு அம்மா வந்து கருப்பு ஏமாறி விளையாடு. இப்போ வந்து ஐயா அம்மாவோட பெருமையான இந்த நினைவு நாளில் அம்மா திருமதி அம்மா வந்து விசையாசிரியர் பாப்பா நாடு அரசு மேல்நிலை பள்ளியில் இருக்காங்க. அம்மா பற்றிய சில கருத்துக்களையும் சில சொற்பொழிவு ஆற்றுவதற்கு மிக தகவலை கற்றுக்கொள்வோம். சபை சார்பாக ஆசிரியருக்கு நீங்க ஆன் பண்ணி இந்த மரபின் வந்து இவ்வளோ பெரிய காலத்தில் வள்ளலாருடைய பரிபூர்ணமான அது அவங்க கிடைச்சிருக்கணும். ஏன்னா பெரிய காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு சபை அன்னதானம் போடுறது
இதெல்லாம் நிறைய யோசிச்சுலாம் வந்து தொடங்குவோம் அப்படின்னா இதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டா வந்து மேலும் வரும். எடுத்த உடனே நல்ல ஒரு நிலையில இந்த சமையல் இந்த சமையல் விரும்பி இதை மிகப்பெரிய வளர்ச்சி பாட்டு கொண்டு வந்துருக்காங்க. இது இன்னும் நிறைய பெரிய லெவலில் வரும். அதில் வெற்றிய அன்னதானம்லாம் நடக்கும். அதுக்கான முயற்சியெல்லாம் அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. அது வளர மணிப்பூர்ல அழைப்பு சொல்லி ஆண்டவருடைய அழைப்பு கிடைக்கும். இதுக்கு அவங்க குடும்பத்தை சார்ந்த பிறந்தவர்கள் எல்லாருமே ஒத்துழைச்சிருக்காங்க. எங்களுக்கும் கருணை அழைப்பு சொல்லி ஆண்டவருடைய அருள் நிச்சயமா இருக்க வேண்டி நாம் அனைவரும் வெளிப்படுவோம். சில தகவல் இப்ப அருட்பெரு ஜோதி ஆண்டவரை ஒருத்தர் கேட்கிறாங்க. இல்லை இப்போ நேற்றுக்கு ஒரு சில கேள்விகள் என்ன கேட்டாங்க. நமக்கு வந்து நேரம் வரும் சொல்றேன்னு அந்த நேரம் இன்னைக்கு அதாவது வளர சந்தாவத்துக்கு நாங்கள் இப்போ வந்துருக்கோம். ஆனா இது வரைக்கும் பல வழிபாடு செஞ்சிருக்கோம். அப்ப அந்த கோவிலுக்கு இதுக்கான ஒரு சல்லாடத்துக்கு வராமா இல்ல மக்கள் கடவுள் வழிபட்டா மாற்றலாதா கேள்வி கேட்டாங்க. நாங்க வரலாமா வர வேண்டாம். நாங்க சல்லாடத்து முழுமையா அடிப்படை ஜோடி அவங்க கும்பிட்டா மட்டும்தான் நாங்க வரணும். வேற கோவில் ஜோடி நான் போயிட்டு இருக்கோம். இப்பதான் வந்திருக்கோம். வரலாமா நாங்க வர வேண்டாம். எங்களுக்கு குழப்பமா இருக்கு, சந்தேகமா இருக்கு. நேற்று என்ன இருக்கு அப்படிங்கிறது ஐயா ஏதாவது கருத்தை பேசுறதுனால நம்ம அதையே கூட நம்ம அவங்களுக்கு ஒரு பதிலாக கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ நேற்றைய வரைக்கும் நம்ம எல்லா கடவுளும் வழிபட்டுருக்கோம். மாயமான ஒரு அரிசிவாடி இன்னைக்கு நம்ம வளையா சன்மார்க்க சங்கத்துக்கு வந்திருக்கோம். சைவத்துக்கு வந்துட்டாங்க. சைவத்துக்கு வந்து ஆனால் அந்த கோவிலுக்கு போகிறது என்னால் தவிர்க்க முடியல. போய் கேட்டுருக்கேன் என்ன செய்யறது பழக்கம் அந்த பதில் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் சொன்னீங்க நீங்கள் மறுபடியும் நீங்கள் வாங்க வல்லலா உங்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு வழிபாடு செய்யுங்க. நாட்கள் ஆக 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 நம்மளை பக்குவப்படுத்துவாங்க. பக்குவப்படுத்துவாங்க வழிபாடு ஆயிட்டாங்க. வல்லல தலைவர் நிலக்காரங்க இருக்காங்க. நீங்க வந்து அங்கேயும் போய் சாமி போடுங்க. ஆண்டவர் நினைச்சு வழிபடுற மாதிரி ஒரு நிலையெல்லாம் வரும். அதனால எந்த அச்சமும் வேணாம். ஆனால் சைவத்துக்கு வந்துடுறாங்க. சைவ நிலைக்கு வந்ததே ஒரு பெரிய ஒரு முதல் பள்ளி. அப்படி அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. அப்போ அதே மாதிரி உங்களுக்கு அந்த சமயம் நாங்கள் வந்து அலங்காரம் பண்ணுறோம். சாமிக்கு அலங்காரம் செஞ்சுட்டு வரோம். அலங்காரம் பண்ணுறோம். எல்லாமே செய்கிறேன். எங்கள் அம்மா எப்படி சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாமே செஞ்சு இப்போ இதெல்லாம் வேண்டாம் இல்லை. இன்னும் நீங்கள் செய்ய பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடும். எல்லாமே ஐயா உணர்த்துவாரு. உணர்த்தி ஒரு கடைசியில் அறுப்பெழுவது ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு அக்கறையை வரும்போது நீங்களே எல்லா சமய சடங்குகளையும் விட்டுவீங்க. நீங்க கண்டிப்பா அது நடக்கும். அதனால எந்த பழமும் வேண்டாம். நீங்க இந்த வளர சன்மார்க்கத்தை நீங்க கடைபிடிச்சிட்டு வாங்க சொன்னா அப்புறம் சரி எனக்கு இப்போ பரவாயில்ல. ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க நீங்க சன்மார்க்கத்தை கோயிலாம் போகாதீங்க தடுக்கிறாங்க. அங்கெல்லாம் இல்லை. அவங்க ஏன்னா உங்களை வரவழைக்கிறது அதான் சொல்லுவாங்க. அதை சொல்லணும்னா அந்த நிலையிலே போயிடுவாங்க. என்ன சொல்றாருன்னா நானும் உங்களை போலவே இல்லை. சிறு வயதுல எல்லா கடவுளையும் நான் வழிபட்டுட்டேன். எல்லா சாமியும் நான் கும்பிட்டுட்டேன். 5 திருமுறை வரைக்கும் வள்ளல் பெருமான் எல்லா கடவுளையும் பாடிட்டார். 6ஆம் திருமுறை வரும்போது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மட்டும்தான். இதை நீங்க எல்லாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏன் உங்களுக்கு அந்த கட்டளையை நான் போறேன்னா இவங்க மேல தப்பு வைக்கும் போது என்னுடைய மரணம்தான் எழுவார்கள். அந்த நிலையை நடைபெறும். அது வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றதை கடைபிடிங்க. இல்ல வேண்டாம் நான் இந்த நிலையிலே இருந்துக்கிறோம். நீங்க எப்படினாலும் அதையும் சொல்லியிருக்கிறார் ஐயா. நீங்க என்னுடைய பக்குவ நிலை என்னுடைய வார்த்தைகளை கேட்கவில்லைன்னா நீங்க விலகி இருந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயத்துக்கு வந்துடும். நீங்க விலகி இருந்துக்கல. அது உங்க விருப்பம். நீங்க மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கணும். அதையே அதுலேயே இருக்கணும். அதையே தான் இருக்கணும் இருந்துக்கலாம். அதுவே மாற்று கிடையாது. ஆனால் நான் என்னுடைய நிலை நான் எந்த நிலையை அடைஞ்சோம் இறைவன் எந்த நிலை அப்படிங்கிற நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்படி இறைவன் அடையாளங்கிற செய்தியையும் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லியிருக்கேன். அப்போ
ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய கொள்கைகளை கடைபிடிச்சா நிச்சயமா உங்களுக்கு மரணம் பெருவாழ்வு சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எந்த அச்சம் பயம் எதுவும் வேண்டாம். அந்த மண்டலாடு கொள்கைக்கு வர்றவரையும் நம்மளும் உடனே பயமுறுத்தல, அவங்களையும் பக்குவமாக வரும். பக்குவத்தை சொல்லிங்க இங்கே வாங்க, அப்பதான் அவங்க வருவாங்க. நம்ம உடனே அவங்க வந்துட்டா ஏன்னா வரது